வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். எலான் மஸ்க் டெஸ்லாவோட சிஇஓன்னு நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்து இந்தியா வர்றதை விட்டுட்டு கேன்சல் பண்ணிவிட்டு சைனாவுக்கு போகிறார் அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஏன் அவர் வந்து சீனாவுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? இந்தியாவை வந்து ஏமாற்றிட்டு இவர் அங்கே போகிறாரா? நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் இதை மன்னிப்பாரா? ஸோ எதிர்கட்சிகள்லாம் வந்து இதை எப்படி பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை விட்டு சீனாவுக்கு போயிட்டு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஸோ என்ன இந்த இடத்துல ஏன் அவர் வந்து அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இன்ஃபேக்ட் சொல்லலாம், இவர் அமெரிக்காவை விட சீனாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுப்பார் இவர் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ ஏன் இது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்து, அதாவது இவர் வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு ஆளா எலான் மஸ்க், இல்லை இவர் வந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளா அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் இங்கே ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எலான் மஸ்க் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதில் வந்து ஒரு பெரிய அளவு வந்து ஒரு புரட்சியே பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இவர் வந்து சைனாவை தான் இவருடைய ஃபுல் மார்க்கெட், இவருடைய மொத்த கெயினுமே சைனாவை தான் நம்பியிருக்கு. ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த அளவுக்கு அவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ இப்போ என்னென்னா இந்தியாவில் ஏப்ரல் மாதம் வரேன் ஒரு 2 to 3 பில்லியன் அளவுக்கு இங்கே வந்து நாங்கள் தொழிற்சாலை ஃபேக்ட்ரிலாம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களுடைய சேட்டலைட்லாம் இருக்குல்ல, ஸ்டார்லிங்க், அதெல்லாம் நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் கூட திரு மோடி அவர்கள் கூட மீட்டிங் இந்த மாதிரிலாம் செய்திகள் வெளியாச்சு. ஸோ அப்புறம் அவர் சொன்னது என்னென்னா, ஒரு ஹெவி டெஸ்லா ஆப்ளிகேஷன் இருக்கிறதுனால, ரொம்ப டைட்டான ஒர்க் இருக்கிறதுனால நான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இந்த ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கு வருவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஸோ இவர் சொன்னது ஒரு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு பக்கம் பார்த்தோன்னா, இன்னொரு பக்கம் ஒரு சர்ப்ரைஸாக சீனாவுக்கு வந்து இவர் போய் விசிட் பண்ணுறாருங்க. ஸோ அவங்க பார்த்தா அவங்களுடைய ப்ரீமியர் லீக் அவங்கள போய் மீட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இவங்களுடைய மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா சைனாவில் தான் பெரிய ஃபேக்ட்ரி, இந்த டெஸ்லா கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஃபேக்ட்ரி அமெரிக்காவோட பெரிய ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில் தான் இருக்குது. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக அங்கேருந்து தான் அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து சீனாவிலையும் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்றது. ஸோ இவர் ஃபஸ்ட்டு அங்கே சீனாவுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, எலான் மஸ்க் வரும்போது அவங்க பெரிய அளவு அவங்களுக்காக வந்து பாலிசியை சேஞ்ச் பண்ணுறாங்க சைனா. ஸோ என்ன மாதிரி பாலிசினா, கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுக்குறது. ஸோ இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு கம்பெனி வருதுன்னா லோக்கல் கம்பெனி கூட டைப் வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் எல்லா நாடுகளையும். ஸோ அந்த விதிமுறையே தளர்த்துறாங்க இந்த டெஸ்லாவுக்காக. அவங்க ஷாங்காயில் ஓனாகவே ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்க பெரிய அளவுக்கு அவங்க வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் பணம் கிடைக்குதுன்ட்டு பெரிய அளவு ஃபேக்ட்ரி, வேர்ல்டில் பெரிய ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு இல்லையா, ஸோ பாதிக்கு மேலே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எக்கச்சக்கமாக அப்படின்ற அளவுக்கு அங்கே பெரிய அளவுக்கு ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்துடுறாங்க டெஸ்லா. ஸோ அவங்க வளர்கிறது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் பேட்டரியிலேருந்து எல்லாமே வந்து சைனாவை சேர்ந்த கம்பெனிகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அந்த டைம். ஸோ இதனால் என்னென்னா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டரில் சைனாவும் அங்கே இருக்கிற லோக்கல் கம்பெனிஸும் வேகமாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே வந்து BYD அப்படின்ற ஒரு கம்பெனி, பில்ட் யுவர் ட்ரீம்ஸ், அது வந்து அவங்களும் இவங்களுக்கு அகைன்ஸ்டாக இல்லை ஒரு காம்படிட்டராக அவங்களும் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க. இப்போ சைனாவில் மேஜர் போர்ஷன் அந்த BYDன்ற கம்பெனியோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இருக்குன்ற பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்களுக்கே தெரியாமல் இந்த டெஸ்லா வந்து ஒரு காம்படிட்டரையும் அவங்க பெரிய அளவில் வளர்த்து விட்டுறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு யூஎஸ்லேயே வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சைனாவுக்கு ஃபேவர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் அந்த வர்த்தக போர் இல்லை எதிர்ப்புலாம் போயிட்டு இருந்தாலும் இவர் சைனாவுக்கு ஃபேவர் தான் அப்படின்றத இவர் பேசுனது வந்து பெரிய அளவில் வந்துச்சு. இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், சந்தர்ப்பவாதி அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் கூட இவர் பற்றி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொன்னார்னா, எலான் மஸ்க்குக்கும் சைனாவுக்கும் இருக்கிற தொடர்பை விசாரிக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து சைனா கூட எலான் மஸ்க்குக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி பார்த்தோன்னா இவங்களுக்கு டெஸ்லா காரோட ஷேர்ஸ்லாம் பயங்கரமாக அடி வாங்குறது நம்ம பார்த்துக்கோம். ஸோ இதுக்கு என்னென்னா, சைனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த காரெல்லாம் நாங்கள் வந்து ஒத்துக்க முடியாது, ஏன்னா நீங்கள் செல்ஃப் டிரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க, இதை வந்து மற்ற நாடுகளுக்கு நீங்கள் அனுப்பக்கூடாது, குறிப்பாக அமெரிக்காவுக்குலாம் அனுப்பக்கூடாது, ஏன்னா சென்சிட்டிவ் டேட்டா, ஒவ்வொரு பர்சனை பற்றி நீங்கள் சென்சிட்டிவ் டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க, மிலிட்ரி பர்சன் கூட அவங்க இருக்கலாம். ஸோ அவங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடாது. ஸோ இது வேலிடான ஒரு கன்சர்ன், ஏன்னா இந்தியாவும் இல்லை எல்லா நாடுகளும் சரி அவங்களுடைய டேட்டா அவங்க நாட்டில் தான் இருக்கணும்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தான் அவங்க வந்து கொண்டு வராங்க சைனா. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாகவே பார்த்தோன்னா அவங்களுடைய வெஹிக்கிள், அதாவது அவங்களுடைய எலக்ட்ரிக் வாகனம் எதுவுமே சீனாவில் அவங்களால விற்பனை செய்ய முடியல. ஸோ அப்போ அவங்களுடைய பெரிய மார்க்கெட்டை அவங்க முழுசாக நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது சீனாவில் தான். ஸோ மற்றது அமெரிக்கா மற்றதெல்லாம் அவங்க ஏற்றுமதி பண்ணி அங்கேருந்து தான் இது பண்ணுறாங்க. பட் இங்கே சீனாவில் அவங்களால வந்து அதை
பெரிய அளவில் போய் சேர்க்க முடியல. இந்த பேன் வந்து கவர்மெண்ட் அங்கே சைனீஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுனால. ஸோ அப்போ இந்த கட்டத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எலான் மஸ்க் டேரெக்டாக அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் கம்பெனி கூட டைப் வச்சுக்கின்னு, பைடு அப்படின்ற ஒரு கம்பெனி கூட டைப் வச்சுக்கின்னு, ஸோ அப்போ அந்த டேட்டாவெலாம் அங்கேயே கலெக்ட் பண்ணி அங்கேயே வச்சுருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு செட்டப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பேன் வந்து லிஃப்ட் ஆகுது. ஸோ இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய அளவு சைனாவில் வருது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதுக்காக தான் அவர் வந்து சீனாவுக்கு போகிறாருன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ மேக்ஸிமம் இவரை பற்றி சொன்னோம்னா, ஏற்கனவே பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டார், பல பில்லியன் US டாலர் அளவு அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவரோட எதிர்காலமே சைனாவில் இந்த ஃபேக்ட்ரியில் டெஸ்லா கார் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, விற்கிறாங்கன்றதை பொறுத்து தான். ஸோ அப்போ இவர் ஃபுல் சப்போர்ட் சீனாவுக்கு தான் இந்த இடத்துல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்க்ளூடிங் அந்த தாய்வான் பிரச்சனையாக இருக்குது. தாய்வான் பிரச்சனையில் நிறைய இதில் இவர் வந்து சீனாவுக்கு ஆதரவாக தான் இவர் கருத்து சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்தார்னா, இப்போ எலெக்ஷன் டைம், இப்போ வந்து அவர் வந்து நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்களோட பேசியிருந்தாருன்னா ஆளுங்கட்சிக்கு அது வந்து ஒரு பூஸ்ட். ஸோ ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் பிஸ்னஸ்க்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அது இல்லாத போய் எதிர்கட்சிகளாம் என்ன சொன்னாங்கன்னா, வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ சைனாவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த இடத்துல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஓவராலாக சொன்னோம்னா, இந்தியாவுக்கு இவர் வந்தாலும் இந்த கம்பெனி எல்லாமே இது பண்ணால் கூட இவரோட அதாவது மெயினாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அமெரிக்காவை விட சீனா தான் இவர் வந்து ஃபேவர் அப்படின்ற சொல்கிற எலான் மஸ்க் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் எடுப்பார். இந்தியாவா சைனாவா அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவர் வந்து சைனாவுக்கு ஃபேவராக தான் எலான் மஸ்க் செயல்படுவார். ஸோ அவரை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு பியூர் பிஸ்னஸ் மேன், அந்த சந்தர்ப்பவாதி அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு நம்ம கொடுத்த தகவல் பிடிச்சிருக்கு நம்புகிறோம். ஸோ இவர் வந்து இந்தியாவில் வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு பெரிய அளவு ஒரு பில்லியனரா இல்லை விரட்டி அடிக்கப்பட வேண்டியவரா அப்படின்னு உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.